வணக்கம். காசி தமிழ் சங்கமம் 4 நிகழ்ச்சியில் பங்கேற்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது திருவருள் என்று தான் கூற வேண்டும். அந்த திருவருளும் குருவருள் மூலமாகத்தான் கிடைத்தது. தேவார பாடல் எனக்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர் அந்த லிங்க்கை அனுப்புனாங்க. அந்த லிங்கை வச்சுட்டு போட்டுட்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இறைவன் திருவருளால் கிடைத்தது. இதற்கு முக்கிய காரணம் என்னுடைய மனதில் படுவது 5 ஆண்டுகளாக திருமுறை, தேவாரம், திருமந்திரம் பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று வருகிறோம். அந்த ஈடுபாடு கூட கூட இறைவன் மீது பற்றக்கூடியது. அந்த பற்றக்கூடிய போது அவருடைய அத்திருவருள் வீழ்ச்சி நம்ம மேல கொஞ்சம் விழ ஆரம்பிக்குது அப்படின்றது இதன் மூலமா நமக்கு தெரியுது. ஏன்னா தேர்வு முறை நேற்று தான் சொன்னாங்க. 44,000 பேர் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. 22,000 பேர் தேர்வு எடுத்திருக்காங்க. மொத்தம் 1,500 பேர் தான் இந்த ட்ரிப்ளை வர்றாங்க காசி தமிழ் சங்கமத்துக்கு. 1,500 7 ட்ரெயின். ஒரு ட்ரெயினுக்கு 200 அடியார்கள் ஆவரேஜா கணக்கு சொல்றாங்க. 200 அடியார்கள்ல மறுபடியும் 7 பிரிச்சிருக்காங்க. ஆர்டிசன்ஸ், அக்ரிகல்ச்சரலிஸ்ட், பிசினஸ், ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ ஒரு குரூப்புக்கு 30 பேர் வருது. இந்த 30 பேருக்குள்ள 22,000 பேர்ல நம்ம பேர் வருது. தன்னிச்சையா வர வாய்ப்பே கிடையாது. திருவருள் கூடி வந்தால் மட்டுமே கிடைக்கும். திருவருளால கிடைச்சது. காசிக்கு 2வது 3வது முறையாக வருகிறேன். இந்த ட்ரிப்பில் உள்ள கன்வீனியன்ஸ், சேஃப்டி, உணவு, எந்த விதமான உடம்பு தொந்தரவும் இல்லாம எல்லா இடத்துலையும் இருக்கிற இடத்துல உணவு கொடுத்தாங்க. கோயில்களுக்கு உள்ள கூட்டிட்டு போறதுல எந்த சிக்கலும் கிடையாது. நேரடியாக அந்தந்த மாநில போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர். கூடவே ஒரு டாக்டர் போட்டிருக்காங்க. எல்லா ட்ரெயினுக்கும் ஒரு டாக்டர் கூட வந்திருக்காங்க. மற்றபடி சேவை செய்வதற்கு அடியார்களுக்கு பதிலாக IRCTC மக்கள், IITயில் உள்ள ப்ரொஃபஸர்ஸ், அவங்க கேடரெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அவங்க சேவை செய்யணும்னு அவசியம். இறைவனுக்கான சேவை, அடியார்களுக்கான சேவை அப்படின்ற முறையில் அவங்க எல்லாருமே அர்ப்பணிப்போட செயல்படுறாங்க. எந்த விதமான முகச்சுணக்கும் இல்லாமல் 24 மணி நேரமும் முடிச்சுட்டு வராங்க. எங்க கோச்சில் வந்த மகேஷ்ன்ற தம்பியை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். எப்படி தம்பி இப்படி வேலை பார்க்குறேன்? அப்புறம் ஐயா இதுதான் எங்க வேலை சிம்பிளா சொல்றாரு. பட் அந்த அர்ப்பணிப்பு, முகம் சுழிக்காமல் வேலை செய்யறதுன்றது இறைவனுக்கு செய்யும் பணின்னு தான் எல்லாருமே செய்யறாங்க. ஸோ இறைவனை மனித வடிவிலும் நம்ம இங்க பார்க்க முடியும். காசியில் அதே மாதிரி புண்ணிய பூமி, கால் வைப்பதே ஒரு மிகச்சிறந்த பாக்கியம். விஸ்வநாதர் கோயில் அதே மாதிரி 2016 வந்த அப்ப இருந்த காசியும் இப்ப இருந்த காசிக்கும் வித்தியாசம். சாதாரணமா செஞ்சா பல 10 ஆண்டுகள் ஆகும். ஆனா 7 வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றம். கங்கை நதியிலிருந்து நேரடியாக மிக பிரம்மாண்டமான நுழைவு இறைவனை நேரடியாக தரிசிப்பது என்பது உண்மையிலேயே நமது பாரத நாட்டு பிரதமருக்கு, உத்தரப்பிரதேச முதல்வருக்கு இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டே ஆகும். இறைவன் திருவருளால், இறைவன் மூலமாக அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்து சமய மறுமலர்ச்சிக்கு இது மிகவும், ஆனா இந்து சமயம் பல நேரங்களில் மற்றவர்களால் அது வலுவிழந்து காணப்பட்ட காலமும் உண்டு. முகலாயர்கள், ஆங்கிலேயர்கள், இவர்கள் காலத்தில் வலுவிழந்த சமணர்கள், பௌத்தர்கள் மீண்டும் 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 தலைத்தெழுந்து வந்தது. அது போன்ற மறுமலர்ச்சி தற்போது இந்த தமிழ் சங்கமத்தின் மூலமாக ஆரம்பித்திருக்கிறது. இது மேலும் தலை தோங்கி இந்தியா என்பது பெரும்பான்மையாக இந்து நாடு என்பது மக்களுக்கு அந்த உணர்வு வர வேண்டும். அதை வர வைப்பதற்கான முழு முயற்சியாகும் இந்த முயற்சி. இதை தமிழ்நாட்டில் உள்ள நமது மக்கள் அனைவரும் பயன்படுத்தி சென்றவர்களை கேட்டு இவர்கள் மூலமாக செல்ல முடியும் என்றாலும் தனிப்பட்ட முறையில் சென்று காசியை தரிசித்து வருவது